ஹே பிளாட்ஸ், வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் வாம்பி. ஓகே, இன்றைக்கி நம்ம டேனோட ஸ்டாப்பில் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட் ஏதாச்சும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த எபிசோடோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். ஓகே, லாஸ்ட்டாக எதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோன்னா, ஏய் ஏய் என்னாச்சு உனக்கு? ஜோயா ஜோயா, நான் பேசுகிறது கேட்குதா இல்லையா? ஏய் ஜெஸ்ஸிடி, கணத்தோரடி ஜோயா அப்படின்னு ஜோயா ஃபெயிண்ட் ஆகிடுறா அங்கேயே. ஆனால் டேவன் அந்த ஒரு விஷயமாக கூட கண்டுக்கல. திரும்பி பார்க்குறான். பார்த்துட்டு இவளுங்க ட்ராமா மாதிரி இருக்கிற வேலை இல்லை சை அப்படின்ட்டு அவன் பாட்டு போயிட்டே இருக்கான். அப்போ ஜெஸ்ஸி வாட்டரை ஸ்ப்ளாஷ் பண்ணுறான் மூஞ்சில். ஏய் எழுந்துடுறி, ஏய் என்னடி இன்னுமா உனக்கு அந்த மாதிரிலாம் போகல அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ அவள் பயப்படுறா. இல்லை இல்லை வேணாம், இல்லை 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 எங்கள் அப்பா எதுவும் பண்ணலை இல்லை அப்படின்னு சொல்லி அவளை ஹக் பண்ணிக்கிறா ஜெஸ்ஸியை. ஜெஸ்ஸி ஓகே ஓகே ஒன்றும் இல்லை அப்படின்றா. அப்போ மெஞ்சுன் கரெக்டாக அங்கே போகிறான். அப்போ இவனை செம்மையாக திட்டுறான். ஏய் அறிவு இருக்காடா உனக்கு? அவ ஃபஸ்ட் இயர் பொண்ணு தானே, அவளுக்கு ஏதோ என்னமோப்பா ஏதோ பிரச்சனை. அந்த இடத்துல நீ இருக்கணுமா இல்லையா? இப்படி செல்ஃபிஷ் மாதிரி இப்படி நடந்து வந்துட்டே இருக்க. மெஞ்சோன், உனக்கு வேணா நீ போ, இதுக்கு மேலே எதுனா பேசினா வாயோடு ஒன்று வைப்பேன், போடா. மச்சான் உன்னால் திருத்த முடியாதுடா சி அப்படின்னு மெஞ்சன் ஓடுறாரு. அப்படி ஜோயா, ஜோயா என்னாச்சு? அப்போ மெஞ்சன் ஜோயாவுக்கு அப்பா மாதிரி தெரியுமோ மெஞ்சனோட கையை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறா. அப்பா 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 என்னை விட்டு ஏன்ப்பா போனீங்க அப்பா அப்படின்றா. அப்போ மெஞ்சன் ஜெஸ்ஸிக்கிட்டே கேட்குறான். என்னாச்சு அவளுக்கு? இப்போ ரொம்ப முக்கியமாக அது கேட்குறது. இவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போட ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே ஓகே சில் இரு, நம்ம காலேஜில் கிளினிக் இருக்குல்ல அங்கே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு அவர் தூக்குறாரு. அவர் தூக்க போகும்போது டேன் இரு நான் பார்த்துக்குறேன், நீ ஒன்றும் பார்க்க தேவையில்ல நீ போடா. மெஞ்சும் நான் பார்த்துக்கிறேன். அப்போ ஜெஸ்ஸி தயவுசெய்து சண்டை போடாமல் யாராச்சும் ஒருத்தர் இவளை தூக்குங்க அப்படின்றான். ஆனால் ஜெஸ்ஸிக்கு டேன் தூக்குறது சுத்தமாக பிடிக்கல. டேன் தூக்கும்போது முறைச்சிட்டே இருக்கா. டேன் தூக்கிட்டு போகிறான். இங்கே பாரு, ஹலோ எல்லோ டாப் அப்படின்ற. அப்போது அவள் லைட்டாக கண்ணை திறந்து எனக்கு எனக்கு அப்படின்றா. அதோட அவள் அப்படி மயங்கிடுறா. மறுபடியும் அவள் டக்குன்னு கிளினிக் கூப்பிட்டு போனால் ஒன்றும் இல்லைப்பா, இது ஏதோ நார்மல் ஃபெயிண்ட் மாதிரி தான் இருக்குது, நீங்கள் விடுங்க, அவங்களுக்கு மார்னிங் எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க அப்படின்றாங்க. அப்போ ஜெஸ்ஸி சொல்கிறா, இல்லை அப்படிலாம் இல்லை, அவளுக்கு இந்த ஃபைட் சீக்வன்ஸ் இதெல்லாம் பிடிக்காது, ஸோ அவளுக்கு ஏற்ற ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா வேலைக்கு ஆகாது அப்படின்றா. ஜெஸ்ஸிக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ அவள் யோசிக்கிறா, என்னால் தானே ஜோயா அவனுக்கு இப்படி ஆச்சு, என்னால் தான் அப்படின்னு அவளுக்கே சொல்லிக்கிறா. அப்போ மெஞ்சுன் மறுபடியும் கேட்குறான். இங்கே பாரு, தேவையில்லாமல் அழுதுட்ருக்காத, வாய மோடு, அவளுக்கு ஒன்றும் ஆகாது. அவளுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி திடீர்னு பண்ணா? அதை நான் எப்படி அவள் பெர்மிஷன் இல்லாமல் சொல்கிறது? சொல்லு இவ்வளோ தூரம் வந்த பிறகு. அது சின்ன வயசில் அவங்க அப்பா அவளை மார்க்கெட் கூட்டிகிட்டு போகும்போது அவள் கண்ணு முன்னாடியே அவங்க அப்பா ஒருத்தர் அடிப்பார், அவரும் அடி வாங்குவார். அதில் அவருக்கு கத்தி குத்து பட்டுரும் வயிற்றில். ஸோ அதுலேருந்து அவளுக்கு இந்த சண்டைனா பயம். இப்போ அவங்க அப்பா இல்லை. ஓகே ஜோயாவுக்கு மறுபடியும் அவங்க அப்பா ஞாபகம் தான் வருது. அப்போ டேவின் தான் அங்கே பக்கத்தில் இருக்கான். டேவின் கையை இழுத்து பிடிச்சிக்கிறா டைட்டாக. கண்ணை கூட அவளால் திறக்கலை. கண்ணை டைட்டாக மூடி கையை நல்லா பிடிச்சிட்ருக்கா. அப்போது ஜெஸ்ஸி, சரி ஓகே நான் போயிட்டு அவளுக்கு சாப்பிட ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னா மென்ஷன், இரு நானும் வரேன் அப்படின்றான். ஹலோ, நான் ஒன்றும் உங்கள் ஹெல்ப்பை கேட்கல, நான் ஒன்றும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்ல, நான் ஜோயாக்காக பண்ணுறேன் போ அப்படின்றான். அப்போ ஜெஸ்ஸி மைண்ட் வாய்ஸ், அப்படி என்னத்தான் இருக்கோ, எப்போ பாரு எவன் எடுத்தாலும் ஜோயா சே அப்படின்றான். டேன் பக்கத்துலேயே உட்காண்ட்ருக்கான். அப்போ ஜோயா கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறா. ஏன்பா என்னை விட்டு போனீங்க அப்படின்றா. அப்போ டேவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவன் மாறி உட்காண்ட்ருக்கான். இங்கே பார், ஒன்றும் ஆகலை, ஹலோ
என் பேரை கூட சொல்ல மாட்டியாப்பா அவன் வாயால். வேறு கிரிஞ்சு மாரி பண்ணுறா. ஏய் இங்கே பாரு ஜோயா, இங்கே பாரு, நீ சின்ன பொண்ணு கிடையாது, கொஞ்சம் கான்ஷியஸ்க்கு வா. ஹலோ ஜோயா அப்படின்னோடனே அவளுக்கு அப்படியே அவளை அறியாமலே கண்ணில் டியர்ஸ் வருது. என்னால் முடியல, நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியலப்பா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, யாரை நம்புறதுன்னு தெரியல அப்படின்னு அவள் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கா. அப்போ டேவனுக்கு வந்து அவளோட நிலமை புரியுது. ஸோ டேவன் வந்து ஜோயாவை ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ண உடனே தான் அவள் கொஞ்சம் நல்லா தூங்குறா. இதை ஜெஸ்ஸி பார்த்துட்டு, டேவன் ஏய் நீ என்ன பண்ணுற, அவளோட சுச்சுவேஷனை யூஸ் பண்ணிக்கிறியா அப்படின்றான். அப்போ டேவன் பிளார்னு ஒரு அறை வைக்கிறான். ஏய் சி, பொண்ணு மாதிரி பேசுகிற எங்கேயாச்சு? விட்டு போன பிறகு அவளோட நிலைமை எப்படி இருந்துச்சு தெரியுமா உனக்கு? தேவலாமல் பேசிகிட்டு இருக்காத, உன் வேலை என்னமோ அதை பாரு அப்படின்ட்டு அவன் போகிறான். அப்போது ஜோயா மறுபடியும் டேவன் கைப்பிடிச்சி இழுக்கிறான், போட மாட்டான். சரின்னு அவன் பக்கத்துலேயே உட்காந்துக்கிறான். அப்போ ஜெஸ்ஸி சொல்கிறான், வேணான்னு அவனே உஷார் பண்ணிட்டல அப்படின்னு சொல்லி அவளை யோசிக்கிறான். ச்சே அப்படின்ட்டு வெளியே போகிறா. மிஞ்சன், அடடா இது என்னடா கன்றாவி காதல் கர்மமாக இருக்குது அப்படின்னு மிஞ்சுன் டேவனுக்கு போகிறான். டேய் மச்சான் உனக்கு என்னடா இப்போது? நான் உன் கதை சொல்கிறேன் கேட்குறேன், சொல்லு. 2 பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுடா. ஓகே, 2 பசங்க இன்னொரு சைடு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கானுங்க. சரி, நம்ம வந்து நம்பர் மாதிரி வச்சுக்கலாம். பொண்ணு நம்பர் 1, பொண்ணு நம்பர் 2, பொண்ணு நம்பர் 3, பையன் நம்பர் 3, பையன் நம்பர் 4. சரி, இந்த 3வது பையன் இந்த 1வது பொண்ணை லவ் பண்ணுறான். சரி, ஆனால் இந்த 2வது பொண்ணு இந்த 3வது பையனை லவ் பண்ணுறா. சரி, அப்போ இந்த 4வது பையனும் 1வது பொண்ணும் யாரையுமே லவ் பண்ணல. நீ என்னடா சொல்கிற? எங்கே இந்த பையனுக்கு இந்த 1வது பொண்ணு 4வது பையனை லவ் பண்ணுறமோன்னு பயம், இந்த 2வது பொண்ணுக்கு 3வது பையன் மேலே பயம். என்னடா வளர்ற மச்சான்? நானே கொஞ்சம் வளர்றேன்டா. ஸோ இங்கே இருக்க பிரச்சனை இப்போ இது ரொம்ப முக்கியமாக என்ன சொல்ல வந்து தெளிவாக சொல்கிறேன். லவ் பண்ணவே சொல்கிறேன்டா. ஜெஸ்ஸி உன்னை லவ் பண்ணுறாடா. ஆமாம், அது எனக்கு தெரியுமே. தெரியுமா? ஆமாம். என்னடா சொல்கிற? ஃபஸ்ட்டு இவள் வந்து என்கிட்ட பேசினது எதுக்காக? அவள் ஃப்ரெண்டோட லவ் லெட்டர் என்கிட்ட கொடுக்குறதுக்கு தான். ஓ இது ஆமாம், இப்போயே இதை சொன்னேன். இல்லை, இப்போ நீ இவ்வளோ க்ளோஸாக இருக்கிறது வந்து ஜெஸ்ஸிக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. பிடிச்சா எனக்கு என்ன, பிடிக்கலன்னா எனக்கு என்னடா? நான் என்னடா அவளை லவ் பண்ணிட்டாடா சுற்றிட்டுருக்கேன். அப்போ ஜோயா லவ் பண்ணுறேன் மச்சான். இப்போ வரைக்கும் எந்த பிளானும் கிடையாது. மேபி ஃப்யூச்சரில் வரலாம். அட பாவி, நேற்று வரைக்கும் கேட்டா இல்லைன்னு மண்டையாட்டிட்டு இன்னைக்கு எப்படிரா வாய் கூசாமல் இப்படி பேசுகிறீங்க? சை முட்டுப்படா அப்படின்னு அவள் கண்ணை முழிச்சிட்றா. ஜோயா கண்ணை முழிச்ச பிறகு, ஓ சீனியர், உங்களை ஏதாச்சும் தொல்லை பண்ணியிருந்தா சாரி. இல்லை வேணாம், நான் தான் சாரி கேட்கணும். உன்னை அப்படியே விட்டுட்டு போயிருக்கக்கூடாது. பரவாயில்ல, இங்கே பாரு, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா நீ சொன்னதான் தெரியும். இப்போ நீ என்கிட்ட உனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன்னா நான் உன்னை அந்த இடத்துல விட்டுட்டு போயிருக்க மாட்டேன். இது ஒரு சின்ன சண்டை தானேன்னா நான் சைலண்ட்டாக இருந்தேன். சரி, ஓகே, இப்போ நீ ஓகே தானே, எல்லாமே ஃபைனா? இல்லை உனக்கு ஏதாச்சும் இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னா ரெஸ்ட் எடு. மேம் கிட்ட வந்து ஜெஸ்ஸி சொல்லிப்பா. ஆமாம், ஜெஸ்ஸி எங்கே? ஜெஸ்ஸி அப்போ தான் உள்ளே வரா. உள்ளே வந்தோடனே ஜோயாவுக்கு கூல் ட்ரிங்க்ஸை கொடுக்குறா. இந்தா குடி. உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி வச்சிட்ருக்க ஃபேஸை? ஒன்றும் இல்லை ஜோயா. என்னடி ஆச்சு? ஒன்றும் இல்லைன்றல, குடி ஜூஸை அப்படின்னோடனே டேவன் ஜெஸ்ஸியை வெளியே கூப்பிட்றான். ஜெஸ்ஸி வெளியே வா. சொல்லுங்கள் சீனியர். இங்கே பாரு, நீ என்னை லவ் பண்ணுறன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு இப்போ நீ என்னை லவ் பண்ணுறதுக்காக நான் உன்னை லவ் பண்ண முடியாது ஜெஸ்ஸி. அதுக்குன்னு எனக்கு ஜோயா மேலே இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது.
மேபி நான் ஃப்யூச்சரில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் சொல்கிற ஃபர்ஸ்ட்டு பர்சன் நீ தான் இருப்ப. நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். இப்போ நான் சொல்கிறது உனக்கு ஹர்ட் ஆகுற மாதிரி இருக்கலாம். பட் இதான் உனக்கு ஃபஸ்ட் இயர். என்ன மாதிரி நீ நிறைய பேரை மீட் பண்ணுவ. புரியுதா? சீனியர் அது புரியும். புரிஞ்சுக்க ட்ரை பண்ண அப்படின்ட்டு இவன் கிளம்பி போயிடுறான். அப்போ கூட ஜெசிக்கு ச்சே இவன் என்னத்தான் பண்ணாலும் திருப்பி 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 ஒன்று எனக்கு பிடிக்குதுடா அப்படின்னு அவனையும் மாதிரி பார்த்துட்ருக்கா. டேன் அவ்வளோதான். காலேஜ் முடித்து வீட்டுக்கு கிளம்பி போயிடுறான். அப்போ போயுமே அவனுக்கு அந்த ஜோயாவோட நினப்பு வந்துகிட்டே இருக்குது. ஏதோ ஒரு நோட்டும் பென் எடுத்து ஜோயாவோட கண்ணை வந்து ஸ்கெட்ச் பண்ணுறான். அந்த கண்ணை பார்த்துட்டு ஓ இந்த கண்ணுக்கு அழுகலாம் தெரியுமா அப்படின்னு யோசிக்கிறான். அங்கே அவன் ரூமை சுற்றி பார்த்தா அங்கே நிறைய பொண்ணோட பெயிண்டிங்ஸ் இருக்குது. அவன் அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கிழிச்சு போட்டுடுறான். இப்போ அந்த கண்ணோட பெயிண்டிங் மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட் 8 மணி ஆகுது. ஃபோன் கால்க்காக வெயிட் பண்ணுறான். பட் ஜோயா வந்து கால் பண்ணலை. அகெயின் இவனே கால் பண்ணுறான். ஆனால் கால் வந்து எடுக்கலை. ஒரு மாதிரி ரொம்ப அப்செட் ஆகிடுறான். 8 to 10 o'clock வரைக்கும் ரிப்பீட்டடாக கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் ஒரு யூஸுமே இல்லை. ஜோயா அங்கே காலை எடுக்கலை. ஏன்னா ஜோயாவுக்கு வந்து அது அந்த ட்ராமா மாதிரி வந்தது இன்னும் சரியாகலை. இனிமே அவள் அதே இதில் தான் இருக்கா. ஸோ அவங்க அம்மா வந்து அவளை ஒரு சேஞ்சாக இருக்கட்டுமேன்னு சொல்லி வெளியே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஆனால் இது வந்து யோன்ஜுனுக்கு தெரியாதுல்ல. ஸோ 8 மணி ஆனோடனே மறுநாள் மார்னிங்கும் கால் பண்ணுறான். அப்போ எடுக்கிறா. ஹலோ ஏய் என்ன ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியாமோ? அம்மோ ஓ ஏய் மினியா நீயா? என்ன நீயா நான் ஏன் நேற்று ஃபுல்லாக கால் பண்ணல? அது எனக்கு அது எங்கள் அம்மா என்னை வெளியே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஓ பொய் சொல்லலையே? இல்லை நான் ஏன் பொய் சொல்லணும்? இல்லை உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஏதாச்சும் சொல்லி பேசாமல் இருப்பியோன்னு நினச்சேன். அட நான் ஏன் அப்படிலாம் பண்ண போகிறேன்? அப்படிலாம் இல்லை. இப்போ தான் நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோமே. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். நானும் மீட் பண்ணலாமா? ஹலோ அதுக்குன்னு உடனேலாம் பண்ண முடியாதுங்க. கொஞ்சம் டைம் ஆகும். எவ்வளோ நாள் தான் ஆகுதுன்னு நானும் பார்க்குறேன். ச்சே நீ உன்னை பார்க்க இவ்வளோ நாள் வெயிட் பண்ணணுமா? ஆனால் இனிமேல் இப்படி பண்ணாத. நீ ஃபோன் எடுக்கலாம். நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? என்னாச்சு ஏதாச்சுன்னு. ஏதாச்சும் ஒன்றுனா ஒரு வார்த்தை இன்ஃபார்ம் பண்ணிட்டு போ. அட்லீஸ்ட் வாய்ஸ் நோட்டாச்சும் அமுச்சிட்டு போ. நீ பாட்டு கிளம்பி போயிட்டுனா நான் என்ன ஏதுன்னு நினைப்பேன் அப்படின்றான். அப்போ வாய்ஸ் அவனுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி அவனை ஏதோ பண்ணுது. அவன் சரி நான் ஃபோனை வைக்கிறேன். என்னாச்சு? ஏன் கோவமாக இருக்கியா? நான் ஏன் அதுக்குள்ளே வைக்கிற? அப்படி இல்லாமல் காலேஜ் போன டைம் ஆகுது. ஓஹோ சரி பார்த்து போயிட்டு வா. நான் நைட்டு உனக்கு கால் பண்ணுறேன். ஓகேவா? பண்ணுவியா? டெஃபினெட்லி பண்ணுறேன். சரி ஓகே டாட்டா பை பை டேக் கேர். ஓகே வைக்கிறேன் அப்படின்னு வச்சுட்டு அவன் பாட்டு லூப்ஸ் மாதிரி செவத்தை பார்த்து சிரிச்சிட்ருக்கான். என்ன என்கிட்ட ஒரு பொண்ணு பேசுகிறான். ஐயோ அப்போ மென்ஷன் வரான். மாப்பிள்ள ஏய் நீ எப்படா வந்த? அம்முன்னு பேசினேந்தி. அப்போவே வந்துட்டேன். வெக்கமே இல்லைல்ல. யார் அது? அதெல்லாம் சொல்ல முடியாது. டேய் நீயும் நானும் எத்தனை வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸுன்னு உனக்கே தெரியும். என்கிட்ட கேவலமாக இருக்குடா எனக்கு. அது ஒரு பொண்ணுடா. என்ன பேர்? எந்த ஊர்? அம்மு. அம்முவா? அம்முன்றது நீ கூப்பிடுறது. உண்மையான பேர் என்ன? தெரியாதா? எந்த ஊர்? தெரியாது. வயசு என்ன இருக்கும்? தெரியாது. எதுவுமே தெரியாதா? அப்புறம் ஏன்டா அவளை ஃபோன் வந்தோடனே பல்ல காட்டினேன்? அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது மச்சான். விடு இப்படி முதல்ல அடுத்தவங்க ரூம் வாசல் நின்று ஒட்டி கேட்குறத வந்து நிறுத்து. ஆமாம் அடுத்தவங்க வாசல் நின்று ஒட்டி கேட்கக்கூடாது. அது தப்பு தான் டைம் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நான் அடுத்தவங்க வாசல் நிற்கலை. நீ யார்? என் உயிர் நண்பன்டா.
உன் வாசலில் நிற்கிறதுக்கு எனக்கு என்னடா வைக்கும் அப்படின்றான். அப்போ ஐயோ நீ இப்போ பேசுனா நீ பண்ணது தப்பு இல்லைன்னு ஆகிடுமா, மூட்டு வாடா அப்படின்னு ஜோயா வரா. ஜோயா தேங்க்ஸ் சொல்லலான்னு பக்கத்தில் வரா. அப்போ அவன் கண்டுக்காமல் போயிடுறான். இவர் ஏன் இவ்வளோ இப்படி பண்ணுறாரு சே அப்படின்ட்டு மறுபடியும் அவர் பின்னாடியே போகிறான். அப்போ டேயும் திரும்பி இப்போ என்ன வேணும் உனக்கு? அது நேற்று என்னை காப்பாற்றுனீங்கள்ல. ஆமாம். ரொம்ப தேங்க்ஸ். சொல்லிட்டல கிளம்பு. அப்புறம் அப்புறம் நான் ஒரு ஜூனியர் இல்லை ஒரு ஃப்ரெண்டாக இந்த சாக்லேட் உங்களுக்கு தரேன். இது நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். இது வந்து நான் தேங்க்ஸ் சொல்கிற விதமாக. ஓ ஓகே தேங்க்ஸ். நீங்கள் சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லணும். சாக்லேட்டுக்கு தேங்க்ஸ்மா. ஓ ஓகே அப்படின்னு ஜோயா டேவனோட கண்ணை பார்த்துட்டே இருக்கா. இதை ஜெஸ்ஸி பார்த்துடுறா. ஜோயாவுக்கு தெரியுது டேவன் மேலே அவனுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வருது அப்படின்னு. ஆனால் அதை சொல்ல மறுக்கிறா. இப்போது என்ன பண்ணுறது அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. டேவனும் என்னடா இப்போ இப்படி பார்க்குறா, ஐயோ கெத்துடா கெத்துடா டேவனே. என்ன விட்டா தின்றுவ போல கண்ணில். சாக்லேட் கொடுத்துட்டல, கிளம்பு. கொடுத்துட்டேன். இல்லை நான் அப்படி பார்க்கல. உங்கள் வாய்க்கிட்ட சிப்ஸ் ஒட்டியிருக்கா அப்படின்னு அவனும் அங்கங்கே துடைக்கிறான். அப்புறம் இவளே அவளோட ஹேண்ட் கீ எடுத்து தொடச்சி விட்டு அதை கொடுத்துட்டு போ அப்படின்னு ஹேண்ட் கீ அவனே வாங்கி வச்சுக்கிறான். என்கிட்ட 2 தான் இருக்குது. யாரா இவ அப்படின்னு அவன் கர்ச்சீஃப் எடுத்து இவகிட்ட கொடுக்குறான். ஓ அடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு சுத்தாத. இல்லை நான் எதுவும் வேணும்னு பண்ணலை. அம்மா எனக்கு தெரியுமா, நீ போம்மா முதல்ல அப்படின்னு அவள் கிளம்புறா. அப்போ ஜெஸ்ஸி பார்த்துட்டு நான் மச்சான் காதல் களை கட்டுது போல். ஜெஸ்ஸி நான் ஏன்டி அவரை லவ் பண்ண போகிறேன்? நான் ஒரு தேங்க்ஸ் சொல்கிற விதமாக தாண்டி சாக்லேட் கொடுத்துட்டு வந்தேன். என்னமோ மச்சான் நல்லா இருந்தால் சரிதான் அப்படின்னு அவள் ஒரு மாதிரி சிரிக்கிறா. அப்போ மெஞ்சுன்னு பார்த்துட்டு இங்கே பாரு ஜெஸ்ஸி, நீ என்ன நினைக்கிற என்ன பண்ணுறன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஒரு உண்மையான ஃப்ரெண்டாக டேவன் உண்மையாக லவ் பண்ணனா அவனுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவனோடு இருக்க விட்டுறணும், புரியுதா? அடங்குடா, நீ தானே ஜோயா பண்ணி சுற்றிட்டு இருந்த. அவள் கிடைக்கலன்னொடனே எனக்கு ரூட் போடுறியா? நான் பொண்ணுங்களை தான் லவ் பண்ணுவேன், உன்ன மாதிரி ராட்சசிங்களை இல்லை. ஐயோ சொல்லிட்டா இருப்பா. கிளம்பி அடுத்தட்டு அப்படின்றா. சீனியர்னு ஒரு மரியாதை இல்லை அப்படின்னு பலார்னு ஒரு ஆளை விடுறான். அப்போ ஜோயா வந்து சீனியர் அவன் மேலே கை வைக்கிற வேலைலாம் வச்சுக்காதீங்க, இப்போ எதுக்கு அவன் மேலே அடிச்சிங்க? ஜோயா அவள் என்ன பண்ணான்னு அவள் என்னமோ பண்ணிகிட்ருக்கா, நீங்கள் அப்போல்லாம் பண்ணுறது தப்பு சீனியர் அப்படின்றான். அப்போ அவர் சரி ஓகே ஜோயா அப்படின்னு அவர் ஓகே சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ ஜெஸ்ஸி பாத்தியா நீ டேன் கூட பேசுகிறதுனால தான் இப்போ இவ்வளோ பிரச்சனையும் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறா. சரி நான் பேசலை அப்படின்றா. சரி அப்படின்ட்டு அவள் அப்புறமா திரும்பி சிரிக்கிறா. டேவன் இதெல்லாம் பார்க்குறான். டேவன் பார்த்துட்டு மிஞ்சினுக்கிட்ட என்ன மச்சான் இவன் வில்லி கேரக்டருக்கு மாதிரி பண்ணிகிட்ருக்கா. அதை என்ன நான் சொல்லிகிட்டு இருந்தேன், அதுக்கு தான் இந்த ஜோயா பொண்ணு வந்து காய்ச்சி மூச்சுன்னு கத்திகிட்ருக்கா. ஓ அவளா என்ன சாக்லேட்லாம் கொடுத்துருக்கா? அது ஒன்றும் இல்லைடா, நேற்று அவளை காப்பாற்றிட்டோமா, அதனால் சாக்லேட் கொடுத்துட்டு போகிறான். இந்தா உனக்கும் கொடுத்துருக்கா. ஓ ஓகே நீயே கேட்டுக்கோ மச்சான், அவள் இப்போ எனக்கு மட்டும் சாக்லேட் கொடுத்தானா நம்ம ஏதாச்சும் பர்சனலாக நினைக்கணும். அவள் அந்த இடத்துல இருந்த உனக்கு தான் சாக்லேட் கொடுத்துருக்கா. அப்போ இது நார்மல் தானடா? ஆமாம்மா நார்மல் தான் அப்படின்னு அவன் கையை பார்த்தா கையில் வந்து 18 போட்டு வச்சுருக்கான் பெண்ணில். 18ஆனது அம்மு டேயும். ஏன்டா இப்படி கன்ஃபியூஸ் பண்ணி தொலைகிற? உனக்கு அம்முவை பிடிச்சிருக்கா இல்லை ஜோயாவை பிடிச்சிருக்கா? எனக்கு அம்முவை தான் பிடிக்கும், ஜோயாவெலாம் பிடிக்காது. என்னடா இவ்வளோ சட்டுன்னு சொல்லிட்ட? ஆமாண்டா உண்மைதான்டா சொல்ல முடியும்.
ஜோயாவா அம்முவான்னு பார்த்தா அம்மு தான் மச்சான். அவளை நீ பார்த்தது கூட இல்லைல்ல, அவள் எப்படி இருப்பான்னு கூட தெரில. ஆனால் ஜோயா அப்படியா சரியான ஃபிகரு. உன்ன மாதிரி பார்த்த உடனே எல்லாம் காதல் வராது, ஓகேவா? நீ மூடிட்டு போ. ஐயோ, நீலாம் திருந்த மாட்டீங்கடா, திருந்தவே மாட்டீங்க. ஓகே பிளாட்ஸ், இதோட இந்த எஃப்எஃப் இங்கே நான் முடிக்கிறேன். ட்ரை டு மேக் யூ ஃபீல் குட் இன் another வீடியோ. டாட்டா பை பாய். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள்.